புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். காரைக்காலுக்கு தென்கிழக்கே 80 கிலோமீட்டர் தொலைவில் டிட்வா புயல் நிலை கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. டிட்வா புயல் மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காரைக்காலுக்கு தென்கிழக்கே 80 கிலோமீட்டர் தொலைவில் டிட்வா புயல் நிலை கொண்டிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. மேலும் சென்னைக்கு தெற்கே 250 கிலோமீட்டர் தொலைவில் டிட்வா புயல் நிலை கொண்டிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வட இலங்கை கடற்பகுதிகளில் நிலவிய டிட்வா புயலானது வடதிசையில நகர்ந்து இன்று காலை 2:30 மணி நிலவரப்படி வேதாரண்யத்திற்கு கிழக்கு வடகிழக்கே 100 கிலோமீட்டர் தொலைவிலும், காரைக்காலுக்கு கிழக்கே 80 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு தெற்கு தென்கிழக்கே 160 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தெற்கே 250 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து வடக்கு நோக்கி நகர்ந்து வருகிறது. அடுத்த 24 மணி நேரத்துல வட தமிழகம், புதுச்சேரி கடலோர பகுதிகளுக்கு இணையாக வட திசையில தொடர்ச்சியாக நகர்ந்து வருகிறது. இந்த நிலையில தான் குறைந்தபட்ச தூரமாக இன்றைய தினம் 50 கிலோமீட்டர் தொலைவிலும், அதிகபட்சமாக மாலை பார்த்தோம் என்றால் 25 கிலோமீட்டர் தொலைவிலும் இதோடைய கரைக்கும் கடலுக்கும் உண்டான அந்த புயலுடைய நகர்வுகள் என்பது இருக்கக்கூடும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்துல பல்வேறு மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பா திருவள்ளூர், ராணிப்பேட்டை ஆகிய 2 மாவட்டங்கள்ல அதிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதால இந்த மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இவை தவிர்த்து பார்த்தோம் என்றால் காஞ்சிபுரம், சென்னை, செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்கள்ல கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதால இந்த மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் தரைக்காற்றினுடைய வேகத்தை பொறுத்த மட்டும் பார்த்தோம் என்றால் 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 80 கிலோமீட்டர் வேகத்திலும் வட தமிழக மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் நிலவக்கூடும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மழைக்கான வாய்ப்புகள் என்பது தீவிரமடைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில்.